உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி, குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது. கடகராசிக்காரங்க, பொதுவாகவே கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அஷ்டம சனியோடைய பாதிப்பு ஒரு பக்கம் இவர் குரு வக்ரமாயிருக்கார் 11ஆம் இடத்துல. அப்போது லாபம் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. கையில் காசே இல்லை, பிரச்சனையாகவே இருக்குது, எங்கே லாபம் கொடுத்தாரு குரு அப்படின்னு கேட்கப்படுற லெவலுக்கு இந்த 6 மாதம் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த குரு 11ஆம் இடத்து வக்ர நிவர்த்தி அடையும் போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். இது வரைக்கும் லாபம் கைக்கு சேரலைன்னா இனிமேல் லாபம் கைக்கு சேரும். செலவெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேங்க. இந்த 6 மாதம் லாபம் குரு சொல்கிறீங்க, ஒரு லாபமும் இல்லை அப்படின்னா வக்ரமாயிருக்கார். இது நிவர்த்தி பெறும் போது படிப்படியாக உங்களுடைய பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது விலகி லாபத்தை அதிகப்படுத்தும். நம்ம வரவு செலவு வர்றதெல்லாம் லாபம் கிடையாது. வரவுக்கு மீறின ஒரு விஷயந்தான் லாபம். அந்த லாபத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ வரவும் உங்களுக்கு வரப்போகுது, தனவரவும் வரும், அதுக்கு மேலே ப்ராஃபிட்டும் வரப்போகுது. ப்ராஃபிட்டபிள் இடம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது. அப்போ அந்த ப்ராஃபிட்டை எப்படி கொடுக்கும்? தொழில் வளர்ச்சி அடையும், பிஸ்னஸ் சூப்பராக போகும். ஸ்டார்ட் அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இப்போ சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆகும். எந்தெந்த பக்கம் இருந்து பணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு 4 பக்கமும் நீங்கள் தொழிலை நடத்திட்டு இருந்தீங்கன்னா கைக்கு நிறைய பணம் சேரும். தொழிலில் டல்லாக தாங்க போயிட்டுருக்கு, ஒன்றும் பணம் வந்த மாதிரி தெரியல அப்படின்னா இப்போ வரும். குடும்பத்தில் அதனால் சந்தோஷம் ஏற்படும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. ஃபஸ்ட்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பணம் வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் தான் வரும். இப்போ நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தாலும் இனிமேட்டு தான் வரும் பணம். பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். இந்த லாபங்கிறது என்ன? தொழிலில் வரவு வர்றதோட ஒரு கேபிட்டல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கேபிட்டலில் ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ப்ராஃபிட்டை இப்போ அனுபவிப்பீங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் விலகும். தடைப்பட்டு பொருளாதார தடை முதல்ல விலகும். சந்தோஷமாயிடுவீங்க. நிறைய மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக பூச நட்சத்திரத்தில் இந்த சனியோட நட்சத்திரம் இந்த 11ஆம் இடத்து குரு வக்ர நிவர்த்தியானது மிகப்பெரிய ஏற்ற பலன் அப்படின்றது உங்களுக்கு அமையும். இந்த சனி நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அதில் கடகராசியில் உள்ள பூசத்துக்கு இந்த சனி அனவர் அள்ளி கொடுத்துருவார் குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது. ஏன்னா அஷ்டம சனியில் படாத பாடு படுத்து வச்சார்ல, இப்போ அதுக்கெல்லாம் நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தின்னு அடையும் போது அவரும் சேர்ந்து கொடுப்பார்.
ஏன்னா விலகி போகிறாரு 3 மாதத்தில். அதுக்கான நல்ல பலனை இப்பயே எடுத்து பண்ணுவார். அப்போ அந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னும் ஏற்ற பலன், முன்னேற்ற பலன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் பூச நட்சத்திரத்துக்கு அதை விட டபுள் ஆகும். இதுதான் விஷயம். கடகராசிக்காரங்களுக்கு எண்ணில் அடங்கா ஒரு துயரத்துலேருந்து இப்போது மீண்டு வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கெங்க கஷ்டப்படுறேங்க, எதுவுமே நடக்கலைங்க. அப்போ உங்கள் தசா புத்தியும் பாருங்கள். தசா புத்தி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது சீக்கிரமாக வராது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அந்த குருங்கிறது லாஸ்ட்டில் தான் வரும். சனி திசை, புதன் திசை, அப்படி குரு திசை, சனி திசை, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப லேட்டாக கிடைக்கும். அது வயசானவங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு திசை அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வராது. அந்த குரு திசை இல்லைனாலும் குரு புத்தி சில பேர்த்துக்கு நடக்கும். அந்த குரு புத்தி நடந்துச்சு அப்படின்னா கூட 100% லாபத்தை டெஃபினெட்லி உங்கள் கை மேலே பலனாக கொடுத்துரும். லோனு, லயபிலிட்டி எல்லாமே அப்படியே அடித்து நொறுக்கிடுவீங்க. இவ்வளோ நாளாக பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இனிமேட்டு மிடுக்காக காசு அப்படி தூக்கி போட்டு இதான் பிரச்சனையை முடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கெத்தாக கடகராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. சந்தோஷமாக போகிறீங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இதுவே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துரும். ரொம்ப படாத பாடுபடுத்துதெல்லாம் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஒரு வேளை அவயோக திசையாக நடந்துச்சு அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடுகள் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த குரு வக்ர நிவர்த்தியை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஏதாவது ஒரு குருஸ்தலம், அதாவது குருஸ்தலத்துக்கு போனாலும் போகலாம், சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம், ஜோதி அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.